துலாம், புது உறவால் யோகம். யார் அந்த உறவு? அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது துலாம் ராசிக்கான அக்டோபர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ராசி பலன் பத்தினது மட்டும் இல்ல, நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. கால்ஸ் பண்ணாதீங்க. எல்லா வீடியோலையும் நான் சொல்ல வேண்டியது இருக்கு, ஏன்னா நிறைய பேர் கால்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, துலாம் ராசிக்கு இந்த அக்டோபர் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். துலாம் ராசிக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. லாஸ்ட் 3 மந்த்ஸாவே நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனாலும் சில பேர் வந்து எனக்கு நல்லா இல்லைங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அது ஏன்னா உங்களுக்கு வந்து சொந்த ஜாதகம் பொறுத்தும் அது வேரி ஆகும். ஓகேவா? ஆனாலும் துலாம் ராசிக்கு எந்த ஒரு கோச்சார நிலைமையில சனி பார்வையோ சனியுடைய தொடர்போ எதுவுமே இல்லை. உங்களுக்கு அஷ்டம சனி ஜென்ம சனி மாதிரியான விஷயங்கள் எதுவுமே போகல. ஸோ கோச்சாரம் வைஸ் நான் பேசிட்டு இருக்கிறேன். ராசி பலன் அப்படிங்கிறது கோச்சாரத்தை பத்தினது தான். ஓகேவா? ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு நல்லா இல்லைன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தப்பான தசாபுத்தி ஏதோ போயிட்டு இருக்கு. அதனாலதான் ரொம்ப வருஷமா நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப வருஷமா ராசி பலன்ல சொல்ற எதுவுமே உங்களுக்கு மேட்ச் ஆகல. ஸோ நிறைய பேருக்கு சில மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. என்னன்னா, அஸ்ட்ராலஜினாலே ராசி பலன் தான். ராசி பலன்ல ஒண்ணு சொல்றது எனக்கு நடக்கலைன்னா ஜோதிடமே போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டுறீங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. சொந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நீங்க பிறந்த நேரம், பிறந்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஜாதகம் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்துக்குன்னு ஒரு செட் ஆஃப் தசைகள் இருக்கு, அவயோக தசைகள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த தசைகள் வந்துச்சுன்னா தசை ஃபுல்லுமே கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். அந்த தசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ராசி பலன்ல சொல்ற விஷயம் எதுவுமே அப்ப மேட்ச் ஆகாது. என்னதான் நீங்க ராசி பலன் பார்த்தாலும் உங்களுக்கு அங்க வேற நடந்துட்டு இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் யாருமே ராசி பலன் வீடியோல அதை ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஜஸ்ட் ராசி பலன் மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நீங்க துலாம் ராசிக்கு இந்த அக்டோபர் மாசம் ரொம்பவே நல்லா இருக்கு. கோச்சார நிலைமைகள் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் ராசி மேலே பயிற்சியாகி வரும், கன்னி ராசி மேலே இருந்து. ஸோ உங்களுக்கு ரொம்பவே நிறைய நன்மைகள் நடக்கிறத பார்க்கலாம். ராசி மேல ராசிநாதன் ஆட்சி ஆக்குறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல மனசு ஒரு நல்ல நிலைமையில இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். குரு 10வது இடத்துல வருது. 10வது இடத்துல இருக்கக்கூடிய குரு கெடுத்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. குரு எப்பயுமே கெடுக்காது. குரு வந்து ஒரு சுபகிரகம். 10வது இடம் தொழில் ஸ்தானம். தொழில் விருத்தியாகும். பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு முன்னாடி ஏதாவது பிசினஸ் ஐடியாஸ் வச்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க தாராளமா அதை ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொசீட் பண்றதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு வந்து அமைஞ்சு வரும். ஸோ அதுதான் 10வது இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு தொழில முன்னேற்றம் கொடுக்கும். புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தொழில வேற மாதிரி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்பவே நல்ல மாசமாவே இது அமைஞ்சிருக்கு. படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்ராட் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா குரு 10வது இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்த பார்வையால தொடர்பு கொள்ளுது. 4வது இடம் ஆக்டிவேட் ஆகும். வீடு, வாகனம், கல்வி, தாய் மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். புதுசா வீடு வாங்குறது, வாகன யோகம் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா துலாம் ராசிக்கு நடக்கும். அதுக்கேற்ற மாதிரியே ராசி மேல சுக்கிரன் வர்றது ஒரு பெரிய பிளஸ். பாத்தீங்கன்னா 10வது இடத்துல குரு பயிற்சியாகி வரும் இந்த அக்டோபர் மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ 20ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நன்மைகள் நீங்க எதிர்பார்க்கலாம். பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. நல்ல பணவரவு இருக்கும். ஏன்னா முக்கியமான பாவகங்கள்னு சொல்லுவோம்ல, ராசிக்கு 2 10வது இடம் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகங்கள். 2 10வது இடத்த குரு ஆக்டிவேட் பண்ணும். 10வது இடத்துல இருந்து பார்வையால 2வது இடத்த தொடர்பு கொள்ளும். ஸோ நல்ல பணவரவு இருக்கும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து உங்களுடைய ராசி மேல வரக்கூடிய சுக்கிரன் 7வது இடத்தை தொடர்பு கொள்ளும். கூட்டு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நண்பர்கள் வழி உதவி, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் வழியில உதவி கிடைக்கும். மனைவி வழி சொத்து கிடைக்கும். மனைவி வழி உறவினர்களால உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல மாசமாவே இந்த அக்டோபர் மாசம் அமைஞ்சிருக்கு. ஓகே, கெடு பலன்கள் அப்படிங்கிறது இருக்கதானே செய்யும். ராசிக்கு 5வது இடத்துல ராகு இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் குருவுடைய தொடர்புல இருந்தது. அதனால ஓரளவுக்கு நல்லா இருந்தது. குழந்தைகள் வழியில சின்ன சின்ன சிக்கல்கள், தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு.
ஏன்னா 5ல ராகு இருந்தா குழந்தைகளால சில மன கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கும். 5வது இடம் வந்து குழந்தைகளையும் எண்ணத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ உங்களுக்கு குழந்தைகளால சில கஷ்டங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க, குரு பார்வை விலகி இருக்கிறதுனால. ஓகே, அது ஒண்ணு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் 10, 11, 12ஆம் நாட்கள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் வர்றதுனால அந்த சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா மனசு ஒரு நிலையில இருக்காது, முடிவு எடுக்க முடியாது. நான் எல்லா வீடியோலையும் ரிப்பீட் பண்றேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா தெரியாதவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு சந்திராஷ்டமம்னால என்னன்னு தெரியல. சந்திரன் வந்து ராசிக்கு 8ல மறையதுதான் சந்திராஷ்டமம். மனோகாரகனான சந்திரன் 8ல மறையது நல்ல விஷயம் கிடையாது. மனக்குழப்பம் ஏற்படும், மன அழுத்தம் இருக்கும், குழப்பமா இருக்கும், மந்தமா இருக்கும், முடிவு எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான டைம்ல மட்டும் கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுல போஸ்ட்பான் பண்றது நல்லது. அந்த சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஓகே, அடுத்தது சனி. உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல சனி இருக்கு. 6ல சனி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கடன், நோய், எதிரி மாதிரியான விஷயங்கள் உங்களை விட்டு விலகியே இருக்கும். அந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கடன் அடைக்கிறது, கடன் வாங்காத நிலைமை, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். கடன் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைமை வந்து நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு கடனை வந்து நல்லா நீங்க செட்டில் பண்ண முடியும். அடுத்தது வெளிநாட்டு விஷயங்கள் கொஞ்சம் கெடுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல சனியுடைய பார்வை இருக்கனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவீங்க. வெளிநாட்டிலே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, பிஆருக்கு ட்ரை பண்றவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா சனியுடைய பார்வை அந்த வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல படுறதுனால அந்த ஸ்தானம் கெடும். ஸோ மாற்றம், நகர்றது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மூவ் ஆகுறது, டிராவல் பண்றது, வீடு மாறுறது, ஊர் மாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல சில தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கால்கள்ல பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா கால்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 12வது இடம் கெடுறதுனால கால்கள் கெடும். சர்ஜரி மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். சில பேருக்கு பயணத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா பயணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் கூட. பயணத்துல தேவையில்லாத கார் பிரேக் டவுன் ஆகுறது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆனாலும் வெளிநாட்டு வாழ்க்கை எங்களுக்கெல்லாம் தொடருதே, நாங்க பிஆரே வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க ஜாதகத்துல, சொந்த ஜாதகத்தை பொறுத்தும் அது சேஞ்ச் ஆகும்ல. உங்க சொந்த ஜாதகத்துல 8, 12வது இடம் சுபத்தன்மையோட இருந்துச்சுன்னா, 8வது இடமும் 12வது இடமும் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம், சுபத்தன்மையோட இருந்து சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்க வெளிநாட்டிலே செட்டில் ஆயிடுவீங்க. ஸோ நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஆனாலும் செட்டில் ஆயிருக்கவங்களுக்கும் வெளிநாட்டுல கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாத மாதிரி இந்த ஒரு 2 வருஷத்துக்கு சனி பண்ணும். ஏன்னா வெளிநாட்டு ஸ்தானத்தை சனி தொடர்பு கொள்றதுனால துலாம் ராசிக்காரங்க வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா, வெளிநாட்டுல நீங்க பிஆர்ஏ வாங்கியிருந்தா கூட சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கிறத பாப்பீங்க. ஓகே, களத்திர காரகனான சுக்கிரன் வந்து ராசி மேல ஆட்சியாகி 7வது இடத்தோட தொடர்பு கொள்றதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது, நிச்சயதார்த்தம் நடக்கிறது, காதல் உறவு நல்லா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நண்பர்கள் வழியிலையும் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் இருக்கும். அதுக்கடுத்து நான் தம்ப்நெயில்ல சொன்ன இந்த விஷயம், ஒரு புது உறவால் யோகம். யார் அந்த உறவு? பெண்களால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல மாசமா அமைஞ்சிருக்குங்க. பெண் உறவுகள் யாரெல்லாம்னா, புதுசா கல்யாணமாகி வரக்கூடிய மருமக, உங்க வீட்டுக்கு வரக்கூடிய உங்களுடைய மருமகள், உங்களுடைய மகள், உங்களுடைய மனைவி, புதுசா பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளால அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நன்மைகள் நடக்கிறத நீங்க பாப்பீங்க. எனக்கு நடக்கவே இல்லை, என்ன இன்னும் நடக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. 20ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். கன்சல்டேஷன் வர்றவங்களுக்கு என்னோட ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, சில பேர் கேக்குறீங்க ஒரு கொஸ்டின் மட்டும்தான், இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணா கூட உங்களுக்கான டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ½ hour நான் ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். உங்க சார்ட்டை நான் ரீட் பண்ணணும், அதுக்கடுத்து உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்கணும். ஸோ அட்லீஸ்ட் ½ hour நான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னோட இப்படி எல்லாருக்கும் நான் கொடுத்தேன்னா எனக்கான டைம்னு ஒன்று இருக்கு. ஸோ என்னோட டைமை நான் உங்களுக்காக தரேன்னா இட் ஷுட் பி வர்த் இட். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கிளைண்ட்டு கன்சல்டேஷன் முடிச்சு போனதுக்கப்புறம் பிங் பண்ணி எனக்கு இது ஒன்றுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஓகேவா? உங்களுடைய சார்ட்டு நான் ஒன்ஸ் ரீட் பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் அலாட் பண்ண அந்த டைமில் நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸை கேளுங்க. முடிச்சு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கடுத்து நான் வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருக்கலாம், யாருக்காவது கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கான டைமில் உங்கள் கொஸ்டினை கேளுங்க. உங்கள் சார்ட் நான் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டேன்னா அதை நான் லாக் அவுட் பண்ணிடுவேன்.
அடுத்தவங்களோட சார்ட் வேற ஏதாவது நான் கனெக்டடா வச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கான டைம்ல உங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேட்டுக்கலாம். ஓகே. மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.